வணக்கம். நம்ம இதில் ப்ராசஸிங் அப்படின்னு ஜாவா பேஸ்டு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. ப்ராசஸிங்கிறது ஃப்ரீ சாஃப்ட்வேர். இதை பயன்படுத்தி எப்படி அனிமேஷன், ஃபிசிக்ஸில் உள்ள அனிமேஷன்ஸ் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க இருக்கிறோம். முதல்ல பவுன்சிங் பால், இதுதான் ரன் பட்டன். ப்ரோக்ராம் இந்த எழுதியிருக்கிறோம். இந்த ரன் பட்டனை இப்போ கிளிக் பண்ணோம்னா ரன் ஆகும். இந்த ஒரு பால் வரைஞ்சிருக்கிறோம் பாருங்கள். இந்த பால் வந்து மூவ் ஆகிட்டே போயிட்டு இந்த ரைட் எட்ஜில் பட்ட உடனே அப்படி ரெஃப்ளெக்ட் ஆகுது. அப்படியே பின்னாடி வருது. இந்த லெஃப்ட் வால் இந்த எட்ஜில் பட்ட உடனே பால் அப்படி ரைட்டில் வருது. இது பவுன்சிங் பால். இதை எப்படி அனிமேட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா, இங்கே 3 வேரியபிள் தேவை இருக்குது. எக்ஸ் ஒய்ங்கிறது சென்டர் ஆஃப் த சர்க்கிள். ஸோ எக்ஸ் வந்து இனிஷியலாக 100 அண்ட் ஒய் 100ன்னு வச்சுருக்கிறோம். இது ரெண்டுமே இன்டிஜர். அதனால் அந்த வேரியபிள் வந்து இன்டிஜர் வேரியபிளாக இருக்கனால, பாயிண்ட் இல்லாத வேரியபிளாக இருக்கனால இன்டிஜர் x100, இன்டிஜர் y100, இனிஷியல் வேல்யூ ஆஃப் த சென்டர் ஆஃப் த சர்க்கிள். இன்டிஜர் dx1ன்னா எக்ஸ் வந்து ஒன்று ஒன்றா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அதாவது சென்டர் ஆஃப் த சர்க்கிள் ஒன்று ஒன்றா இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா அப்படியே ரைட் சைடில் போயிட்டே இருக்கும். ஒன்று ஒன்றா டிகிரிஸ் ஆனிச்சுன்னா அப்படியே லெஃப்ட் சைடில் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுக்காக dxங்கிறது அனதர் வேரியபிள் we have defined. ஸோ இதெல்லாம் இந்த 3 வேரியபிள்ஸ். அப்புறம் வாய்டு செட்டப்னு போட்டு சைஸு 640 480 எழுதினோம்னா இந்த விண்டோ இருக்குதே, இந்த டிராயிங் பண்ண இருக்கக்கூடிய இந்த பேனல், இதனுடைய சைஸு 640, எக்ஸாக்சிஸில் 640. ஸோ 640ங்கிறது இந்த பிரெட்டு, சாரி இந்த விட்த்து. இது ஹைட் இருக்குதா, இது வந்து 480. ஸோ விட்த்துங்கிறது 640, ஹைட்டுங்கிறது 480. இந்த சைஸ் வந்து 480. ஸோ இந்த வாய்டு செட்டப் சைஸ் 640 480ங்கிறது வந்து ஒரு டிராயிங் பண்ணக்கூடிய ஒரு விண்டோவை ஓப்பன் பண்ணுது. இட்ஸ் சைஸ் இஸ் 640 pixels and 480 pixels. ஸோ இந்த பேரந்திசிஸில் உள்ள கமெண்ட் என்ன பண்ணுது அப்படிங்கிறத சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் இந்த வாய்டு ட்ரான்னு போட்டு இந்த பேரந்திசிஸில் இருக்குத இதுக்குள்ளார இருக்குது, திரும்ப திரும்ப ஃபார் லூப்பில் பண்ணும்ல அதே மாதிரி திரும்ப பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ வாய்டு ட்ரான்னு போட்டு ப்ராக்கெட்டில் போட்டோம்னா அதை ஒரு லூப் மாதிரி திரும்ப பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதில் என்னென்னா, முதல்ல பேக்ரவுண்டு 155. பேக்ரவுண்டு 155ன்னா இந்த பின்புலம் இருக்க பின்னாடி ஒரு கிரே கலர் கொடுத்துருக்குறோம்ல அந்த போர்டு, அதனுடைய கலர் வந்து 155. ஸோ பேக்ரவுண்டு 155ன்னா ஒவ்வொரு தடவையும் இந்த பேக்ரவுண்டை வந்து திரும்ப வரையுது. ஏன்னா இது மூவ் ஆகிட்டே இருக்கிறப்ப ஒயிட்டாக போட்டே போயிடும். அந்த சைடு அதனுடைய ரிமைனிங் பிளேசஸ் எல்லாமே இந்த கலராக வரணும். அதுக்காக பேக்ரவுண்டு 155ங்கிறது ரிப்பீட்டடாக செய்யணுங்கிறதுக்காக பேக்ரவுண்டு 155ன்னு போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட்டு சர்க்கிள் x,y 100. இது சர்க்கிள் கமாண்ட் என்னென்னா, x,y-ங்கிறது x 100 y 100 இனிஷியலி. ஸோ x,y-ங்கிறது சென்டர் ஆஃப் த சர்க்கிள். ஸோ வரக்கூடிய 2 பேராமீட்டர் சர்க்கிளில், அந்த சர்க்கிள் கமாண்டில் வரக்கூடிய முதல் 2 பேராமீட்டர் இருக்குது, அது சென்டர் ஆஃப் த சர்க்கிள். அண்ட் இந்த 3rd பேராமீட்டர் வந்து டயாமீட்டர் ஆஃப் த சர்க்கிள். டயாமீட்டர் வந்து 100 pixels. ஸோ இங்கே வந்து ஒரு சர்க்கிள் வரையுது. சர்க்கிளுடைய சென்டர் 100, அதனுடைய டயாமீட்டர் 100. அப்படி ஒரு சர்க்கிள் முதல்ல வரையுது. அப்புறம் எக்ஸை இன்க்ரீஸ் பண்ணுது. x = x + dxனா ஓல்டு எக்ஸ் வந்து 100, dxங்கிறது 1. ஸோ 100 + 1 101ங்கிறத நியூ எக்ஸாக மாறுது. ஸோ எக்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுது இதில். அப்புறம் வந்து இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்லாம் இல்லைன்னா என்ன ஆகும், அப்படி எக்ஸ் வந்து ஒன்றா சேஞ்ச் ஆகிட்டு சர்க்கிள் அப்படி வரைஞ்சிட்டே போயிட்டே இருக்கும். ஸோ இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்லாம் இல்லைன்னா இந்த சர்க்கிள் வந்து ரைட் சைடில் அப்படி மூவ் ஆகிட்டே போகும். இதுக்கப்புறமும் மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். நம்மளுக்கு அதை ரிஃப்ளெக்ட் ஆகணும். பவுன்சிங் ரிஃப்ளெக்ட் ஆகணும்னா இஃப் x + 50 இஸ் கிரேட்டர் தேன் விட்த்துங்கிறது 640. ஸோ இந்த 640-ஐ விட இந்த சென்டர்லேருந்து 50, அதாவது இந்த எட்ஜ் சென்டர்லேருந்து ரேடியஸ் 50 இருக்கனால எக்ஸுங்கிறது சென்டர், x + 50ங்கிறது ரைட் சைடில் இந்த எட்ஜி, அது வந்து விட்த்தை விட ஜாஸ்தியாக இருந்ததுன்னா
அதாவது இதுக்கு விட்டு தாண்டி போகிற மாதிரி இருந்ததுன்னா டிஎக்ஸ் வந்து -1ன்னு ஆக்குறோம். டிஎக்ஸ் -1 என்ன ஆகும், சென்டர் ஒன்றுன்னா கம்மியாகிட்டே வரும். ஸோ ஆப்போசிட் சைடில் மூவ் ஆகும். அதர்வைஸ் இஃப் எக்ஸ் -50, எக்ஸுங்கிறது சென்டர்லேருந்து 50 கழிக்கிறப்ப இந்த லோயர் சைடு, இந்த லெஃப்ட் சைடில் உள்ள இந்த எட்ஜி தட் இஸ் 0 லெஸ்ஸாக இருந்ததுன்னா டிஎக்ஸ் வந்து 1ன்னு போட்டு ரெஃப்ளெக்ட் ஆகி +1 அப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ அந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் உள்ளது அது ரெஃப்ளெக்ஷன் ஆகுதுக்காக x + 50 > விட்டு சீக்வல் அது அப்படி இருக்கிறப்ப டிஎக்ஸ் வந்து -1 அப்படின்னா இங்கே போகிறப்ப எக்ஸெல்லாம் வந்து டிக்ரீஸ் பண்ணணும். அப்போ லெஃப்டில் வரும். x - 50 < 0னா இந்த எட்ஜ் இதில் மோதுறப்ப என்ன ஆகணும், எக்ஸெல்லாம் ஒன்று கூட்டிகிட்டே வரணும். ஸோ அதே மாதிரி கூட்டிகிட்டே போனோம்னா நமக்கு இந்த சர்க்கிள் வந்து அங்கே இங்கேயும் மூவ் ஆகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, இதே மாதிரி நிறைய ஒர்க்கு வந்து இந்த ப்ராசஸிங்கிற சாஃப்ட்வேரில் பண்ணலாம். நிறையா பண்ணியிருக்கிறோம். ஒவ்வொன்றா நான் ஷோ பண்ணுறேன். ஃபிசிக்ஸை நல்லா அனிமேட் பண்ண முடியும் இதில். ஓகே, தேங்க்யூ.